So we finished the first 5 shlokas of the 17th Dasakam, Dhruva Charitam. What we saw, the Uttanapada Raja, அவருடைய குழந்தை 5 வயசு குழந்தை, அவ அம்மா வந்து மடியில உட்காரும் பொழுது அவரோட இன்னொரு வைஃப் ஹார்ஷ் வேர்ட்ஸ் சொன்னதுனால மனசு உடைஞ்சு போய் அம்மாட்ட போனோம்னா, அம்மா வந்து நீ கடவுளை மட்டும்தான் நம்பணும், அதுதான் நம்ம கூட வரப்போகுது, நீ போன்னு சொன்னோன்னே அவரை கிளம்பி போறார். அங்க நாரதர் வந்து சொல்றார், நீ வந்து மதுவனத்துல போய் இருந்து தபசு பண்ணு அப்படின்னு. இந்த குழந்தை 5 வயசு குழந்தை வந்து மதுவனத்துக்கு போய் தபசு பண்ண போயிடுறது. அந்த டயத்துல இந்த நாரதர் வந்து இந்த ஊருக்குள்ள வந்து ராஜா எப்படி இருக்காருன்னு பார்க்கும் பொழுது ராஜா ரொம்ப வருத்தப்படுறார். ராஜாட்ட சொல்றா, நீங்க வந்து கவலைப்படாதீங்கோ, அப்ப கட்டோர தபசம் கடைசி இதுல வந்து நின்னே கட்டோர தபசாக்கில 5 மாசம் 5 மாசம் கடுமையான தவம் இருந்தார். நான் போன தடவையே கிளாஸ்ல வந்து நான் சொன்னேன், நான் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன், அவர் வந்து இந்த கடுமையான தபசு வந்து அவர் எப்படி பண்ணினார். ஏன்னா இதுல வந்து கொடுக்கல, பாகவதத்துல கொடுத்துருக்கு. For the first month, I'll just read out, just understand. For the first month, Dhruva Maharaja ate only fruits and berries on every 3rd day, only to keep his body and soul together, and in this way he progressed in his worship. 2nd month, he ate every 6 days. பாருங்க, முதல்ல 3 நாளைக்கு ஒருக்க ஃப்ரூட்ஸ் அண்ட் பெரிஸ், அப்புறமா 2nd monthல every 6 days. Okay, he took only dry grass and leaves. 3rd month, he drank water every 9 days, once every 9 days. Then remained completely worshipping God. In the 4th month, complete a breathing exercise. Funny, he started mastering the breathing exercise. He inhaled air only every 12th day. பாருங்க, ஏரை கூட தன்னோட மாஸ்டர் பிரீதிங் எப்படி உள்ளுக்குள்ள வச்சிருந்து எவ்ரி 12th day தான் ஏரையே வந்து இன்ஹேல் பண்ணியிருக்கார். By the 5th month, he controlled his breathing so perfectly that he was able to stand on only one leg, just as a column stands, or beam madri ninnu, without motion, and concentrate his mind fully on Parabrahman. So, how he has concentrated, enna eppadi avar vandu idu pannirukkarnu adha idu. So I just kept it ready to tell you eppadi and 5 மாசம் வந்து அவர் வந்து தவம் பண்ணியிருக்கார். So Tavat, இதுதானே 6th line. Okay, go to the 6th one. Tavat tapobala niruch vasite digante devatitasva mudayat karunadra chetaha twadrupa chidra sanilini lina mate purastat avir babuvita vibho garudadirundaha. நான் என்ன சொன்னேன், எப்படியெல்லாம் அவர் தவம் பண்ணினார். See the way he was practicing penance. கடைசியில 5வது மாசத்துல ஒரு கால்ல பேலன்ஸ் பண்ணிட்டு நின்றுண்டு அவரால் தவம் பண்ண முடிஞ்சதுன்னா, அப்படின்னா he has got total concentration. நம்ம ஐ திங்க் நான் வந்து சாப்டர் 4ல சொல்லும்போது அந்த அஷ்டாங்க யோகத்தை பத்தி சொல்லும்போது எப்படி ஒரு மனுஷன் வந்து அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில he goes to the highest level அப்படின்னு சொல்லிட்டு தியானம் தாரணம், அது சமாதி நிலை, அதுக்கு பேர் சமாதி நிலை. சமாதி நிலைக்கு போகும் பொழுது இஸ் ஒன்லி, அப்ப அவ மைண்ட்ல என்ன வச்சிருந்தா, இப்ப எல்லாருக்கும் ஒரு கான்சென்ட்ரேஷன் வேணும்னா நம்ம ஏதாவது ஒண்ணு இப்ப ஒரு ராமஜாபம் நாமம் ஜபிச்சுட்டே நம்ம வந்து பண்றோம். ஆனா இவரோடது வந்து எப்படி இவர் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கார், அவர் மனசுல முன்னாடினா கிருஷ்ணரை கொண்டு வந்திருக்கார், குருவாயூரப்பனை கொண்டு வந்திருக்கார், விஷ்ணுவை கொண்டு வந்திருக்காரு. அவரை வந்து நாரதர் அவ்வளவு சொல்லி கொடுத்திருக்காரு அவருக்கு. அவர் எப்பொழுதும் யுவனாவே இருப்பார், யங்கா இருப்பார். அவர் கையில சங்கு சக்கரம் வச்சுருப்பார், மகா விஷ்ணு கதை வச்சுருப்பார், எல்லாமே வச்சுருப்பார். அவரோட முகம் வந்து அவ்வளவு அழகா இருக்கும். இதெல்லாம் வந்து தட் இஸ் ஆல் கிவன் இன் பாகவதம். அவரோட முகம் அவ்வளவு அழகா இருக்கும். ஸோ எல்லாமே வந்து
இருக்கிற அந்த பகவான உன் மனசு முன்னாடி நீ கொண்டு வா, அவரோட சௌந்தரிய ரூபத்தை நீ கொண்டு வா. அப்போ அவரோட சௌந்தரியத்தை நீ உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டு நீ அதையே தியானிச்சுரு. அந்த ரூபத்தை உன் கண் முன்னாடியே நீ கொண்டு வா, அதையே தியானம். சோ இப்படி தியானம் பண்ணி பண்ணி he is mastered it. இப்ப என்ன ஆயிடுறது, his breathing அவரோட தபஸ் ரொம்ப கிரியேட் ஆயிடும். அவரோட பவர் ரொம்ப ஏறிடும். இது ஏறுறதுனால அவர் ஒரு காட்டுல மதுவனத்துல தபஸ் பண்ணிடு. ஆனா சுத்தி இருக்கிற எல்லா இடமும் இவரோட பிரீதிங் இவர் உள்ளேயே அடக்கினதுனால இட் இஸ் சோ பவர்ஃபுல். அது என்ன பண்ணறதுதான், சுத்தி இருக்கிறவாளோட பிரீதிங் எல்லாம் அவர் தன்னைத்தானே பிரீதிங் அடக்கும் பொழுது அவளுக்கெல்லாம் சஃபகேட் ஆயிடுது. See the gods, the demigods சொல்லுவோம், அந்த தேவர்கள் எல்லாம் எல்லாருமே சஃபகேட் ஆயிடுறாங்க. உலகத்துல இருக்கிறவாள்லாம் சஃபகேட் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவளுடைய பெனன்ஸ் அவ்வளவு ஹையா இருந்தது. சோ அவள்லாம் என்ன பண்றா, அவ போறா காடு கிட்ட. அப்போ விபோ அப்படிங்கிற காட், விபோ எங்கும் வியாபித்திருப்பவனே. ஓகே, காட் கூப்பிடுறாங்க. தாவத் தபோபல நிருச்சுபசித்தே திகந்தே. அப்போ என்ன பண்ணாரு, அப்போ கடவுளே தென் என்ன ஆயிடுத்து, இவர் 5 தபம் பண்ணினதுனால திகந்தே, திகந்தேனா திகந்தே எல்லா டைரக்ஷன்லயும் இருக்கிறவா, ஆல் த லிவிங் பீயிங்ஸ் இருக்கிறவா எல்லாரும் தபோபல நிருச்சுவசித்தே. அப்போ அவங்க எல்லாருக்கும் சஃபகேஷன் உண்டு. நமக்கு காற்றே இல்லாம மூச்சு முட்டுற மாதிரி இருக்குன்னா எல்லாருக்கும் அந்த மாதிரி ஆயிடுதான். ஓகே, அப்ப என்ன பண்ணினான்னா தேவார்த்தித்த தேவார்த்தித்தக துவம். ஓகே, தேவார்த்தித்தக துவம் உதய கருணார்த சேதாகா. அப்போ தேவார்த்தித்தக தேவர்கள்லாம் உன்கிட்ட சொல்றான், தம் துவம் நீ என்ன பண்ற உடனே குருவாயூரப்பா, உனக்கு உதய கருணார்த்த சேதாகா, உன்னுடைய மனசெல்லாம் சேத்தாக, உன்னுடைய மைண்ட் எல்லாம் என்ன ஆயிடுறது, கருணையால உதயத்திட்ஸ் கமிங் அப், இட்ஸ் ஸ்வெல்ட் அப்படி சொல்லுவாங்க. உத்தானம் அப்படின்னா கோயிங் அப். இப்போ உன்னுடைய மனசெல்லாம் கருணையால நிரம்பி வழிஞ்சிட்டு நீ என்ன பண்றேன்னா தத்ரூப சித்ரசானி சாரி துவத்ரூப சித்ரச நிலீனமதேவே. அப்ப என்ன ஆயிடுறது, துவத்ரூபம் உன்னுடைய ரூபம் மட்டுமே யாருடைய மனசுல நிலீனமா இருக்குன்னா இட் இஸ் அப்சார்ப். உள்ளுக்குள்ளேயே உன்னுடைய மனசு, உன்னுடைய ரூபம் மட்டும்தான் மனசுல இருக்கு. ஏன்னா அவ ஆரம்பிக்கும் போதே அந்த பெனன்ஸ், அந்த தப்பத்தை ஆரம்பிக்கும் போதே நாரதர் சொல்லிட்டார், நீ குருவாயூரப்பனோட முகத்தை முன்னாடி கொண்டு வந்துக்கோ, அவரோட ரூபத்தை வச்சுட்டே நீ தியானம் பண்ணணும். அப்போ உன்னோட ரூபமே தியானிச்சுட்டு இருக்கிறவ முன்னாடி புரஸ்தாத் கருடாதிரூடக ஆவிர் பபூதி பபூவிட்ட. அப்ப நீ என்ன பண்ணின குருவாயூரப்பா, இந்த மாதிரி ஒருத்தன் உன்னையே நினைச்சிருந்து தவம் இருக்கான். தேவர்கள்லாம் சொல்றான், எங்களுக்கு எல்லாம் சஃபகேஷனா இருக்கு, பிரீத் பண்ணவே முடியலன்னு. உடனே நீ என்ன பண்ணிட, கருடாதி ரூட கருடன் மேல உட்கார்ந்து நீ அவரை பார்க்க வந்துடுற. அவர் முன்னாடி புரஸ்தா இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம் யூ ஆர் அப்பியரிங். ஆவிர் பபூத பபூவித்த, யூ அப்பியர்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். எல்லாமே இதெல்லாம் பாஸ்ட் தான். சோ பபூவித்த அப்படின்னு நீ அவர் முன்னாடி தோன்றுற. யார் முன்னாடி, துருவன் முன்னாடி. ஓகே, त्वद्दर्शन प्रमद भारत रंगितं तं तुभ्यां धृभ्यां निमग्नमिव रूपरसायने ते तुष्टूषमाण अवगम्य कपोल देशे संस्पृष्टवान् सिधरेण तथा धरेण. இப்போ त्वद्दर्शनं பிரமத பாரத ரங்கிதம் தம். என்ன பண்றா, அவருக்கு திடீர்னு அவருக்கு இப்போ அவர் பக்கத்துல
தவம் பண்ணிட்டு இருக்க துருவன் வந்து அவன் பக்கத்துல எதுவோ அவருக்கு எதுவும் தோணுறது. உடனே என்ன பண்ற, டக்குனு ஒரு நிமிஷம் கண்ணு அப்படி திறந்து பாக்கணும். இந்த யார பாக்குற, கருடன் மேல கடவுள் உட்கார்ந்துருக்காரு. அவர் யார நினைச்சு 5 மாசமா கடும் தவம் இருந்தாரோ அவரே அவர் கண்ணு முன்னாடி தோணி இருக்காரு. அப்ப அதை பார்த்தோன்னே இஸ் சோ ஹாப்பி. சோ அவ எப்படி இருக்கா, தவ தர்ஷன பிரமத பாரத ரங்கிதம். அவர் மனசுல அப்படியே தரங்கித்தம், அதாவது அப்படியே வந்து நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் ஓவர்வெல்ம்ட் ஆயிட்டு, ரொம்ப ரொம்ப உற்சாகமா அதிகமா உற்சாகம் ஆயிட்டார். ஏன்னா உன்னையும் அவர் பார்த்துட்டார். தே ரூப ரசாயனே, எப்படி சொல்ற, தே உன்னுடைய ரூப ரசாயனே அப்படிங்கிற உன்னுடைய ரூபமானது அவருக்கு வந்து அமிர்தம் மாதிரி இருக்கான். ஒரு அப்படியே அமிர்தத்தை பருகின மாதிரி இருக்கான் அந்த ரூபம். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாரோ அந்த ரூபத்தை பார்த்தோன்னே அவருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. திருப்தியாம் நிமக்னம் இவ, ரூபத்தையே பார்த்துட்டு இருக்காரா. நிமக்னம் இஸ் ட்ரவுண்ட் இன்டு தட். உன்னோட ரூபத்தை பார்த்துட்டே இருக்காராம், உன்னையே பார்த்துட்டு இருக்காராம். அவர் வந்து கடவுளை பார்த்த உடனே அவர் மனசுல தரிச்சின்ற ரூபம் வந்து அவரோட கண்ணு முன்னாடியே தோணினோன்னு அந்த ரூபத்தையே பார்த்துட்டே நிக்கிறாராம். நிக்கும் பொழுது என்ன ஆயிடுத்தான், காட் பாருங்க, தம் துஷ்டூஷமானம் அவகம்ய. இந்த குழந்தை வந்து 5 வயசு குழந்தை. அப்போ பட்டத்திரி சொல்ற, குருவாயூரப்பனுக்கு தெரிஞ்சு கொடுத்தான், இந்த குழந்தை நம்மளையே பார்த்துட்டு இருக்கே, இந்த குழந்தை நம்மளோட கண்ணையே பார்த்துட்டு இருக்கே. அப்போ இந்த குழந்தைக்கு ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறது. துஷ்டூஷமானம், அப்போ உன்னை வந்து பிரேஸ் பண்ணறதுக்கு இந்த குழந்தைக்கு வந்து ஏதாவது பாடணும், கடவுளை பத்தி ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறது துஷ்டூஷமானம். தம் அவகம்ய, அதை புரிஞ்சுக்கிறார் கடவுள். கடவுள் வந்து புரிஞ்சுக்கிறார், ஆஹா இவன் வந்து நம்மள வந்து ஏதோ பிரேஸ் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறார். He wants to praise me, but he doesn't know how to express this because it is only a 5-year-old kid. உடனே God என்ன பண்றாராம், கபோல தேசே தரேன ததா ஆதரேன சம்ஸ்பிருஷ்டவானசி அசி துவம் துவம். நீ என்ன பண்ணினே குருவாயூரப்பா, அவன் ஏதோ சொல்ல விரும்புறான், ஆனா அவனால சொல்ல முடியல. நீ உடனே இதை பார்த்துட்டு உன்னுடைய தரேன தரன அந்த சங்கு காஞ்ச், அந்த சங்கால அவரோட கபோல தேச சீக்ஸ்ல நீ நீ என்ன பண்ற, தத்தா ஆதரேன. ஆதரேனன்னு இந்த இடத்துல வந்து ரெஸ்பெக்ட்னு எடுத்துக்க கூடாது, இந்த இடத்துல வந்து அஃபெக்ஷன் எடுத்துக்கணும். ஏன்னா கடவுள் வந்து அந்த குழந்தை மேல இருக்கிற பாசம், இந்த சின்ன குழந்தை நம்மளையே நினைச்சிருந்து தவம் இருந்திருக்கேன்னுட்டு செல்லமா அப்படி கையால தட்டிட்டு போவா இல்லையா. இப்ப சின்ன குழந்தைய பார்த்தா அந்த மாதிரி கடவுள் வந்து கருடன் மேல உட்கார்ந்துருக்கார். தன்னோட சங்கால அவர் வந்து டக்குன்னு அந்த கன்னத்துல ஒரு தட்டு தட்டுறாரு, சம்ஸ்பிருஷ்டவான், அப்ப டச் பண்றார். ஓகே, இப்போ எதுக்காக அவர் வந்து சங்குனால டச் பண்றார்? இங்கதான் பாகவதம் என்ன சொல்றாரு, இந்த சங்கு கடவுளுடைய நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாது, தெரியும் ஆனாலும் தெரியாது. இப்போ கடவுளுடைய சங்கு வந்து சங்குதான் வேதங்களா. The Vedas, the conch of God are the Vedas. வேதங்கள் எல்லாம் கடவுளுடைய சங்குல இருக்கும். சோ இந்த பையனுக்கு தெரியல, சின்ன பையன் என்னமோ ஆத்துல பிடிக்காம அவ மாற்றான் தயார் ஏதோ திட்டினதுனால வந்துட்டான். இவனுக்கு ஒண்ணுமே தெரியல, போச்சுண்டு வந்துட்டான். ஆனா வந்து நம்ம வந்து இவனுக்கு கொஞ்சம் ஞானமும் வரணும் இல்லையா, சின்ன பையன். அதனால அந்த இவனுக்கு எல்லாமே தெரியணும்னு கடவுள் பாருங்க செல்லமா அந்த சங்கால தட்டு தட்டி இருக்க. அப்போ வந்து அவனுக்கு வேதங்கள் எல்லாமே இருக்கு. சோ என்ன அர்த்தம், கடவுளே அவனுக்கு வேதங்களை ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கார். வெரி பியூட்டிஃபுல். சோ உடனே அவன் என்ன பண்ணிடுறான், கடவுள் இப்படி பண்ணின உடனே he started singing. நம்ம அந்த காளிதாசரை பார்த்திருக்கோம், சரஸ்வதி தேவி வந்து நாக்குல எழுதின உடனே அவர் உடனே வந்து பாட ஆரம்பிச்சிருவார். அவர் உண்மையா இருந்தவர் பாட ஆரம்பிச்சிருவார் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் மகாகவி காளிதாஸ். அதே மாதிரிதான் இவருக்கு அந்த அந்த அவர் பார்த்துட்டே இருக்காரு, ஒண்ணுமே சொல்ல தெரியலேன்னு கடவுள் இதை புரிஞ்சுண்டு அவரை சங்கால ஒரு தட்டு தட்டின உடனே கன்னத்துல
அவர் இவரை வந்து பிரேஸ் பண்றாரு. ஓகே ஓகே நம்ம அடுத்தது. தாவத் விபோத விமலம் பிரணுவந்தமேனம் ஆபாஷதா ஸ்வம் அவகம்ய ததீய பாவம் ராஜ்யம் சிரம் சமனுபூய பஜஸ்வ பூயः சர்வோத்தரம் த்ருவபதம் விநிவிருத்திஹீனம். கடவுள் பாக்குறார். தாவத் விபோத விமலம், ஓகே, பிரணுவந்தம் ஏனம். இப்போ கடவுள் என்ன என்ன பண்றார்? தாவத், அப்ப அவர் சங்கால அப்படி தொட்ட உடனே தாவத் என்ன பண்ணினா விபோத விமலம். அப்போ அவருக்கு வந்து என்னெல்லாம் நாலேஜ் அவருடைய மனசுல இது வரைக்கும் இருந்ததோ அது எல்லாம் போயிட்டு நல்ல பியூரா இந்த காடோட கான்ஸ்னால, காடோட சங்குனால அப்படியே அவருக்கு விமலமான ஒரு, விமலம்னா பியூரா இருக்கிற நாலேஜ் வந்து அவருடைய மனசுக்குள்ள போயிருக்கு. ஓகே, விபோதம் அதாவது அவருக்கு போயிருக்கு அந்த நாலேஜ். பிரணுவந்தம், அவர் என்ன பண்றாராம்? பிரணுவந்தம், கோயிங் ஆன் பிரைசிங். யார? கடவுளை பிரைஸ் பண்ணிட்டே இருக்காராம். அப்போ கடவுள் என்ன பண்ணாராம்? ஏனம் அவன் ஏனம் ததீய பாவம் அவகம்ய துவம் அபாஷதாக அப்படிங்கிற. நீ அவனுடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்னு கடவுளுக்கு தெரியறதான். ஓகே, இவன் நம்மள வந்து என்ன அவன் மனசுல இருக்கு, அவன் நம்மளை பாராட்டிகிட்டே இருக்கான். இப்ப நம்ம கிட்ட யாராவது வந்து ஐஸ் வச்சுட்டே இருந்தேன்னா என்ன உனக்கு என்னால என்ன காரியம் ஆகணும் அப்படின்னு நம்ம இந்த கலியுகத்துல கேட்போம். பட் அந்த டயத்துல அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா கடவுள் நினைக்கிறான், இந்த குழந்தையோட மனசுல நம்ம வேதங்கள்லாம் சொன்னா இவன் நம்மளை பத்தி பாடிட்டே இருக்கான். ஆனா இவனோட மனசுல என்ன இருக்கு, நம்ம அதையும் நம்ம இது பண்ணணும், இவனுக்கும் நம்ம ஏதாவது வரம் கொடுக்கணும் அப்படின்னு கடவுள் நினைச்சிருந்து துவம் அபாஷதாக அவரை வந்து பேச ஆரம்பிக்கிறார். துவம் அபாஷதாக என்ன சொல்ற? துருவ அப்படிங்கிற. துருவ, ஹே துருவ, சிரம் ராஜ்யம் சமனுபூய பூயக. சி, சமனுபூய இஸ் ஒன் வேர்டு, பூயக இஸ் அனதர் வேர்ட். அதுக்கே அதனாலதான் பட்டத்திரி வந்து நடுவுல பஜஸ்வங்கிறத போட்டிருக்காரு. பட் பஜஸ்வ இஸ் அ தாத்து. சோ நம்ம அதை கடைசியில கொண்டு வருவோம். சிரம் ராஜ்யம் சமனுபூய, அவர் என்ன சொல்ற? பூயக சர்வோத்தரம் விநிவிருத்திஹீனம் பதம் பஜஸ்வ. பஜஸ்வ துவம் பஜஸ்வ. ஆத்மநேபதே பஜ் தாத்து மத்தியம புருஷ ஏகவச்சனம் பஜஸ்வ. அப்ப நீ அடையணும் என்னது, என்ன கிடைக்கும் உனக்கு? நீ வந்து எப்போ சிரம் ராஜ்யம் சமனுபூய, அதாவது நிறைய வருஷம் நீ ராஜாவா இருந்துட்டு, கடவுள் பாருங்க, நீ என்னையே தியானம் பண்ணிட்டு இருக்க, நீ எங்கூடயே வா தியானம் பண்ணிட்டு வான்னு. இவர் வந்து ஒரு ராஜகுமாரன், உத்தான பாதனோடு மகன். சோ இவர் வந்து ராஜ்யம் பண்ணணும், சத்திரிய தர்மம். அந்த தர்மத்தை நீ நிலநாட்டிட்டு தான் நீ வரணும் என்கிட்ட. அப்ப அதுக்கப்புறமா பூயக, அதற்கப்புறமா சர்வோத்தரம், எல்லாவற்றையும் தாண்டி உத்தமமான ஒரு இடம் ஓகே உனக்கு இருக்கு. வினிவிருத்திஹீனம், வினிவிருத்திஹீனம் அப்படின்னா உன்னால அங்கிருந்து திரும்ப முடியாது. எந்த இடத்துல உன்னால திரும்ப முடியாதோ பதம், அந்த ஸ்டேட்டை நான் கொடுப்பேன். எதுல இருந்து நம்ம திரும்ப முடியாது? மோட்சம். சோ நான் உனக்கு மோட்சத்தை நான் உனக்கு கொடுக்கறேன். ஆனா எப்ப கொடுப்பேன்? நீ வந்து ராஜ்யத்தெல்லாம் ஆண்டுட்டு நீ எல்லாம் பண்ணினப்புற உன்னுடைய இந்த தவத்தின் பலனாக நீ என்ன வந்து அடையலாம். அவர் என்ன பதம் கொடுத்தார்? அவர் வந்து எல்லாருடைய அந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இருக்கிற இடத்துல அவருக்கு ஒரு துருவனுக்கு ஒரு இடம் கொடுத்தார். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஓகே, சோ எல்லாத்தையும் நீ வந்து இப்ப என்ன சொல்ற, அவரோட மனசுல என்ன இருக்கோ அவர் வந்து எல்லா நாலேஜும், அவருக்கு நாலேஜ் வேதங்கள்ல இருந்து போனதுனால அவர்கிட்ட இருந்த பழைய இதெல்லாம் எல்லாமே போய் அவருக்கு நல்ல நாலேஜ் வந்து அவர் கடவுளை நோக்கி புகழ்ந்து பாடி இருக்கார். அப்ப
அப்போ அவரு கடவுளே பார்த்துட்டு துருவா நீ ரொம்ப வருஷமா ராஜாவா வாழ்ந்துட்டு அப்புறமா நீ வந்து எங்க வரணும், ஹையஸ்டா எங்க இருந்து வந்து உனக்கு திரும்பி வர முடியாது, ஹையஸ்ட் மோக்ஷா. அப்போ தெர் இஸ் நோ உனக்கு வந்து பர்த் அண்ட் டெத், ஜனன மரணம் அப்படிங்கிற ஸ்டேட் இல்லாத நிலைக்கு நீ உயரணும் அப்படின்னு சொல்ற. ஓகே, ஸ்லோகம் முடிச்சு इत्यूचिषि त्वयि गते नृपनन्दनो सा आनन्दिता किल जनो नगरीमुपेतः रेमे चिरं भवदनुग्रह पूर्णकामः ताते गते च वनमाधृत राज्यभारः इत्यूचिषि. ओके, इति उचिषि. அப்போ இது மாதிரி சொல்லிவிட்டு துவயி கத்தே நீ அங்கிருந்து டிசப்பியர் ஆயிட்டே இருப்பா. அசௌ ருப்ப நந்தன ராஜாவோட பையன். சோ ருப்பநந்தன ருப்பசிய நந்தன ஒரு ராஜகுமாரன், பிரின்ஸ். ஆனந்திதா கில ஜனக நகரி முப்பேத்த. இப்போ அவர் வந்து நாட்டுக்குள்ள வரார். அப்போ நாட்டுக்குள்ள வரார், திரும்பி வரார், 5 மாசம் இருந்துட்டு திரும்பி வரார், கடவுள்கிட்ட இருந்து வரமெல்லாம் வாங்கிட்டு வரார். அப்போ ஆனந்தித்தா கில ஜனக. அப்போ ஜனங்கள் எல்லாருடைய சந்தோஷம். ஓகே, நகரி முப்பேத்த இவரோட நாட்டுக்குள்ள வர்றது ஜனங்களோட எல்லாரோட மனசுலையும் சந்தோஷத்தை உண்டு பண்ணிடும். அது வந்து சந்தோஷமாக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றார், தாத்தே நகரி முப்பேத்த ரேமே சிரம் பவத அனுகிரக பூர்ண காமக தாத்தே கத்தேச்ச வனமாதிருத்த ராஜ்ய பாரக. இப்ப அவ அப்பா வர, இதெல்லாம் பாகவதத்துல அவ அப்பா வந்து அப்படியே அந்த குழந்தைய அப்படி முத்துக்கிறாராம். இவன் என்ன பண்றான், அவ அப்பா கட்டிக்கிறான். இந்த 5 வயசு குழந்தைய நம்ம விட்டுட்டோமே, அவர் ஏற்கனவே வருத்தப்பட்டு இருந்தாரு, ரொம்ப கட்டிக்கிறார். இவர் வந்து என்ன பண்றார், தன்னுடைய அந்த 2 அம்மா அந்த சுருச்சி யாரு இவரை வந்து தப்பா பேசினாலும் அவ காலில் விழுந்து ஆசீர்வாதம் இருக்காரு. இப்ப அவருக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுனிதி அவ அம்மா காலையும் விழுந்துட்டு அந்த இவனோட உத்தமன் இல்லையா, அந்த இன்னொரு பையன் அவனையும் கட்டிக்கிறான். சோ அதாவது the transformation that has happened in him. அவன் போறதுக்கு முன்னாடி இது வந்து அவனே நினைச்சான். பாகவதத்தை சொல்றா, துருவனே நினைச்சாங்க, எவ்வளவு சில்லியா இருந்திருக்கேன், why did I think of all this? எல்லாருக்கும் கடவுள் தானே பொது, எனக்கும் கடவுள் இருக்காருன்னு அப்படிலாம் நினைக்கலையே. அன்னைக்கு ஏன் நான் வந்து வருத்தப்பட்டேன், why did I behave like that? ஏன்னா அவனுக்கு காடோட நாலேஜ் வந்திருக்கு, அதனாலதான் அவனுக்கு தோணுறது அந்த மாதிரி. ஓகே, why was I so attached அப்படிலாம் அவன் நினைக்கிறான். இப்போ நினைக்கிறான், அன்னைக்கு நினைக்கல, இப்போ நினைக்கிறேன். சோ இப்ப இவரை பார்த்தோன்னே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறா. வந்துட்டு அவ அப்பா என்ன பண்றார், இவனுக்கு கொஞ்சம் வயசு வந்தோடனே இவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு வானப்பர் பிரஸ்தாஷ்டம். சோ அது எப்படி போறார், ரேமே சிரம் பவதனுகிரக பூர்ண காமக தாத்தே கதேச்ச வனமாதிருத்த ராஜ்யம் பாரக. ஆதிருத்த ராஜ்யபாரம், ஆதிருத்தன ஏதாவது ராஜ்யபாரம், ராஜத்தினுடைய பாரத்தை அப்படின்னா he started ruling. எப்போ, தாத்தே கத்தேச்ச வனம். ஓகே, சோ தாத்தா அப்பா வந்து தாத்தா தாத்தே கத்தே. அப்ப அப்பா எப்போ காட்டுக்கு போனாரோ அப்போ இவர் வந்து ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்க. எதனால, பவதனுகிரக பூர்ண காமக, ஏன்னா உன்னுடைய அனுகிரகத்தினால அவனுக்கு என்னெல்லாம் ஆசைகள் இருந்தோ எல்லாம் நிறைவேறிட்டான். முன்னாடி இருந்த எல்லா ஆசையும் நீ நிறைவேற்றி வச்சுட்டாரு இவாயிருப்பா. சிரம் ரேமே, சிரம்னா ஃபார் அ லாங் டைம், ரேமேனா ரம் தாத்து, ரேமே என்ஜாய். நீ என்ஜாய்ட் ஃபார் அ லாங் டைம். யக்ஷேண தேவ நிகதே புனருத்தமேஸ்மின் यक्षैस युद्ध निरतो विरतो मनुत्या शांत्या प्रसन्न हृदया तनदा दुपेता
त्वद्भक्तिमेव सदृढा மவ்ருணோன் மகாத்மா. ஓ, இப்ப என்ன ஆயிருக்கான் இந்த டயத்துல? இவர் ரொம்ப வருஷமா இவர் ஆண்டன் இருக்கார். ஆண்டன் இருக்கும் பொழுது அவ அப்பா இவருக்கு தான் பதவி கொடுத்துருக்கார். அப்போ இருப்பா தேவ அப்படிங்கிற நட்சத்திரி வந்து கடைசியில சொல்றார், தேவ இப்ப என்ன ஆயிடுறது தேவ? அந்த டயத்துல யக்ஷேன நிகத்தே புனருத்தமே ஸ்மின். ஓகே, யக்ஷேன நிகத்தே, அதாவது ஒரு யக்ஷனால உத்தமன் அவருடைய பிரதர் நிகத்தே கில்டு. இப்போ இந்த டயத்துல புனக தென் வாட் ஹேப்பன், அடுத்து என்ன நடந்ததுன்னா உத்தமா வந்து யக்ஷேன நிகத்தே வாஸ் கில்டு. ஒரு யக்ஷன் வந்து கொண்டுட்டான். சக யக்ஷேகி யுத்த நிறுத்தக. உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஐயோ நம்ம பிரதரை கொண்டுட்டான்னு சொல்லிட்டு அந்த யக்ஷர்களோட அவரோட ஒரு யக்ஷன் வந்து இவ பிரதரை கொண்டுருக்கான். சோ இந்த யக்ஷரோட எல்லாம் ஸ்டார்ட் ஃபைட்டிங். பெரிய சண்டை நடந்திருக்கு. இவர் அம்பெல்லாம் விட அதை விட அந்த பாகவதத்துல கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபுல் சாப்டரே கொடுத்துருக்கா. அவ எப்படி எல்லாம் சண்டை போட்டா, அஸ்திரங்களை அவ மலையை விட்டா, பாம்பை விட்டா, அவளும் பயங்கரமான ஆட்கள், இவரும் சண்டை போட்டார் அப்படின்னுட்டு தேவர்கள்லாம் ஐயோ என்ன பெரிய சண்டையா நடக்கிறது அப்படின்னு நினைச்சிருந்தாரு. அப்போ என்ன நடந்துன்னா மனுத்தையா மனு பார்த்தாரு, ஐயோ இது தேவையில்லை, ஒரே ஒரு யக்ஷன் வந்து உன்னுடைய பிரதரை கொன்னதுனால நீ அந்த யக்ஷ குலத்தையே வந்து அழிக்கணும்னு நினைக்கிறது தப்புப்பா துருவா அப்படின்னு சொல்லிட்டு, மனு யாரு? அவருடைய தாத்தா, மறக்க கூடாது நம்ம. ஸ்வயம்பு மனுவோட பிள்ளைதான் உத்தான பாவ, அவருடைய பிள்ளைதான் இந்த துருவன். சோ வந்தாராம், அவர் வந்து சொல்லுறாரு, அட்வைஸ் பண்றாரு, சண்டை போடாதே அப்படின்னு சொல்லிட்டு. விரட்டக உடனே அவர் எடுத்து ஓகே வித்ரா பண்ணிக்கிறார், தாத்தா நீங்க சொன்னப்படுது அப்படின்ட்டா. சாந்தியா பிரசன்ன ஹிருதயா உபேதா தனதாத். இப்போ இந்த யக்ஷனும் சந்தோஷமாயிட்டாங்க. ஓகே நல்ல வேலை, நிறைய பேர் நம்மள்கிட்ட செத்து போயிட்டா, இப்போ வந்து மனு வந்து சொன்னதுனால இவர் வந்து வேண்டாம் வச்சுட்டார் அப்படின்னுட்டு. உபேதா தனதா இங்க தனதான யாரு? தனம் ததாதி தனதா. குபேரன் தனதான யாரு? குபேரன். குபேரன் கிட்ட இருந்தும் குபேரனும் அந்த யக்ஷனும் ரெண்டு பேரும் வராலாம். இவாள்லாம் இவ சண்டை சாந்தியா பிரசன்ன ஹிருதயா. அப்ப இவ சந்தோஷமா இருக்காளாம். ரெண்டு பேரும் வந்து என்னன்னா இப்படி யக்ஷாவோட ஹெட்டும் சந்தோஷமா இருக்காராம், குபேரனும் சந்தோஷமா இருக்காராம். என்னடா இது சண்டை போடாம நிப்பாட்டிட்டார் ஒருத்தர் சொன்னதுனால அப்படின்னுட்டு அவ ரெண்டு பேரும். மகாத்மா அப்ப கேக்குறாளாம், அவ உனக்கு என்ன வேணும்? அவ்ருணோத். அவ வந்து முதல்ல கேக்குற அந்த கதையில, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும், நாங்க ரெண்டு பேரும் ஏதாவது கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், உங்களுக்கு என்ன வேணும்? குபேரன் கேக்குறானா, யக்ஷன் கேக்குறான். என்ன சொல்றாரு? மகாத்மா சதிருடாம் துவத் பக்திமேவ அவ்ருணோத். அவர் கேட்டாரா, என்ன கேட்டாரா? எக்ஸ்கியூஸ் மீ. அப்போ அவர் கேட்கிறான் ஒரு வரம். என்ன வரம் கேட்கணும்? ஏதாவது ஒரு வரம் கேளு. இல்ல எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் கடவுள் இது பண்ணேன், இல்லை இல்லை ஏதாவது கேட்கணும், நீ வந்து இவ்வளவு இதா பண்ணியிருக்கேன்னு. அவ வந்து என்ன கேட்கிறா? துவத் பக்தி மேவ, எனக்கு அந்த கடவுள் கிட்ட பக்தி மட்டும் இருக்கணும், அந்த வரத்தை நீங்க அப்படின்னு அவர் கேட்கிறார். இவர் வந்து எப்படின்னா அவ்வளவு யாகம் தர்மம் தானம் எல்லாம் பண்ணிட்டே இருப்பார். 36,000 வருஷம் ஆண்டிருக்காரு. 36,000 years he has been the king. ஓகே. அப்புறமா ஓகே இதுதான் இந்த இது. சோ உத்தமாவ யக்ஷா கொன்ன உடனே துருவா வந்து என்ன பண்றா, யக்ஷர்களுக்கு சண்டை போட்டு மனு வந்து சொன்ன உடனே குபேரனை தான் சில பேர் வந்து யக்ஷாவும் குபேரனும் வந்தாங்கிறா. சில இதுல வந்து யக்ஷன் தான், யக்ஷாவோட கிங் தான் குபேராங்கிறா. ஸோ ஐ எம் நாட் வெரி ஷுவர் அபவுட் திஸ். அப்போ அவர் வந்து அந்த ஃபர்கிவ் பண்றாரு. இந்த துருவர் வந்து எல்லாரையும் மன்னிச்சுட்டாரு சொல்லி சந்தோஷமா வந்துட்டு துருவா வந்து துருவன்ட்ட கேட்கிறா, உனக்கு என்ன வரம் வேணும்னு நான் தரேன்
அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு வந்து கடவுள்கிட்ட பக்தி இருக்கணும். ஓகே, அடுத்தது லாஸ்ட் அந்தே பவத் புருஷ நீத விமான யாத்தோ மாத்ரா சமம் த்ருவபதே முதிதோ யமாஸ்தே ஏவம் சுப்ருத்ய ஜன பாலன லோல தீஸ்த்வம் பாதாலயாதிப நிருந்தி மம மம மயௌகான் ஆமயௌகான் போக அந்தே கடைசியில என்ன எடுத்து இப்ப எல்லாம் வாண்டு முடிஞ்சு ஒரு வானப்பிரஸ்தாசிரமம் போயிடுறாரு. முடிச்சு அவருடைய பையனுக்கு ஃபாரஸ்ட் போயிடுறாரு, அவரோட பையனுக்கு பட்டாபிஷேகம். அப்போ அந்தே பவத் புருஷ நீத்த விமான யாத்தோ, இப்போ அவரை விமானத்துல கூட்டின்னு போறதுக்காக வந்திருக்காங்க. மாத்ரா சமம், இதுல வந்து பட்டத்திரி இப்படி போட்டிருக்காரு. மாத்ரா அம்மாவோட பவத் புருஷ நீத்த விமானம். அப்போ உன்னுடைய புருஷர் உன்னுடைய இடத்துல இருந்து குருவாயிருப்பா விமான யாத்தக. ஓகே, they brought யாரு இஸ் கோயிங் யாத்தக. இவன் இதுல இந்த விமானம் உன்னுடைய ஆட்கள் கொண்டு வந்த விமானத்துல, அப்போ தேவ இதுல லோகத்துல இருந்து வந்த விமானத்துல அவர் போறார். எங்க? துருவலோகம்னு கடவுள் சொல்றாரு. ஓகே, உதித்த அஸ்தே, அப்போ இன்னைக்கும் அவர் வந்து சந்தோஷமா இருக்காரு. அப்போ பட்டத்திரி கடைசின்னு சொல்றாரு, ஹே வாத்தாலயாதிப குருவாயிரப்பா ஸ்வபிருத்திய ஜனபாலன லோலகி தீஹி, நீ என்ன பண்ற? எப்பொழுதுமே உன்னுடைய ஸ்வபிருத்திய ஜன, உன்னுடைய சேவ பிருத்தியானா நமக்கு தெரியும் சேவகர்கள் சொல்லி, உன்னுடைய சேவர்களா இருக்கிற ஜனங்களை பாலன லோலதீஹி. ஓகே, நீ என்ன நினைக்கிற? நம்ம எப்பொழுதும் இந்த மாதிரி என்கிட்ட யாரு சேவை செய்யறாரோ எனக்கு அவளை நான் காப்பாற்றணும், பாலனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறையே. துவம் மம ஆமயௌகான் மமா, கடைசியில் நிருந்தி மம ஆமயௌகான், அதான் மமாம யோகான் இருக்கு. அந்த சேர்த்து படிச்சானா அதான் இருக்கு, மம ஆம யோகான். அப்ப நீ என்ன பண்ணு குருவாயிருப்பா, நீ என்னுடைய எனக்கு எவ்வளவு வியாதி இருக்கு, எனக்கு ஓகன நிறைய வியாதி இருக்கு எனக்கு, அந்த யோகான் அந்த டிசீஸ்களை நீ நிருந்தி, நீ அதை ரிமூவ் பண்ணு. என்கிட்ட இருக்கிற வியாதிகள் எல்லாம் நீ நீக்கிவிடு. நீ ஒண்ணு மேல பாசமா இருக்கிற, உன்கிட்டயே பக்தி காட்டுற ஒரு துருவனுக்கு வந்து நீ வந்து கொண்டு போறியே, அவனால ஒரு விமானத்துல வந்து நீ அவ்வளவு தூரம் அவனுக்காக செய்யறியே, என்னையும் வந்து என்னுடைய வியாதிகளில் இருந்து என்ன நீ விடுவிக்க கூடாதா அப்படின்னு பக்தத்திரி கேட்கிறாரு. இதுல வந்து என்னன்னு, அந்த விமானத்துல கொண்டு வரது யாருன்னா நந்தா சுனந்தா, கடவுளுடைய அட்டெண்டன்ஸா. அவ ரெண்டு பேரும் வரா. பாகவதம் சொல்றது, அவ வரும்பொழுது சொல்றாராம், நான் எங்க அம்மாவை விட்டுட்டு நான் அவர் போறாராம். போகும்போது துருவன் சொல்றாராம், ஐயோ எங்க அம்மா பாக்குறேன், எங்க அம்மா வரலையே, எங்க அம்மாவை விட்டுட்டு நான் மட்டும் இப்படி போவேன் அப்படின்னு இந்த சுனந்தா நந்தா சொல்றாராம். பாருங்க, அவ அம்மா இன்னொரு ரதத்துல அவருக்கு முன்னாடி வானுலகத்துக்கு போயின்னு இருக்காங்க. சோ உங்க அம்மா விட்டுட்டெல்லாம் நீ ஒண்ணும் போல, உங்க அம்மாவும் இன்னொரு வானுலகத்துக்கு ரதத்துல போயின்னு இருக்கா. ஆனா இவரை வந்து கூட்டிட்டு போறதுக்கே ஆட்கள் வந்திருக்கா. ஏன்னா அவர் வந்து முதல்ல அவர் அந்த சாரியட்குள்ள ரதத்துக்குள்ள காலை எடுத்து வச்சா அவருக்கு மரணம், அவர் முடிஞ்சிருவாருன்னு அவருக்கு எல்லா ஞானமும் வந்தாச்சே தெரியும். அப்ப அந்த காலை எடுத்து வைக்கும் போது காலை வெளியில எடுத்துடுறாங்க. ஆஹா, நம்ம அம்மா வந்து விட்டுட்டு போறோமே, அம்மா வந்து இவாளுக்கு ரெண்டு பேருக்கும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னாங்க, அம்மா பாருங்க அதெல்லாம் போயிட்டு இருக்காங்க பாக்குறா. ஓகே அப்படின்னுட்டு ரதத்துல ஏறிட்டு போய் துருவலோகத்துல சன்னு மின்னு ஸ்டார்ஸ் எல்லா இடத்துலயும் இன்னைக்கும் துருவ நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது துருவனுக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய இது. அவர் போகும்போது எல்லா லோகத்தையும்
ஈரேழு லோகம் போலும் அந்த மாதிரி மேல இருக்கிற 7 லோகத்தையும் தாண்டி போறார். விஷ்ணு பாதம், அதாவது விஷ்ணு பாதத்துக்கு போனவாதான் அந்த இடத்துல இருக்க முடியும். சோ இவர் டைரக்டா விஷ்ணு பாதத்தை அடையறார். துருவலோகம் அப்படின்னு துருவம் ஒரு பிளானட். நம்ம இப்ப மாஸ் ஒரு பிளானட், இந்த மாதிரி கடவுள் வந்து அவரை துருவ நட்சத்திரம்னு சொல்றோம். நட்சத்திரம் தேவால் ஸ்மால் ஸ்மால் ஸ்டார்ஸ், planets are planets are also stars, sun is also a star. நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ துருவலோகம்ல அவர் வந்து இருக்கார். கடவுள் வந்து அவருக்கு அந்த வரம் கொடுத்திருக்கார். ஸோ பட்டத்திரி சொல்றார், நீ அந்த மாதிரி எல்லாம் பண்ணினியே, நீ எனக்கும் இந்த வரம் கொடு, என்னுடைய வியாதிகளை நீ தீர்ப்பாய.